எஸ். ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினம் மரம் வெட்டி வெட்டி அதில் என்ன வருதோ அந்த சம்பாத்தியம் தான் அவனுக்கு. ஹார்ட்லி எனிதிங் ஹி earned from that. ஏதோ அவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் வெட்டிகிட்டே அவன் யோசிக்கிறான், சே என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்றப்ப திரும்பி பார்க்குறான். மரத்துக்கு அடியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஞானி மாதிரி இருக்காரு. போகிறான், போய் கலப்பாக அவர்கிட்ட உக்காந்துட்டு சொல்கிறான், ஏதாவது சொல்லுங்கள் சாமி, என் வாழ்க்கையே இப்படி போகுது, ஒரு நிம்மதி இல்லை, தினம் வர்ற வருமானம் தான் ஏதோ ஓரளவுக்கு தான் போகுது, என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக நான் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். என்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ இங்கே வெட்டிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போன்றார். இன்னும் உள்ளே போய் என்ன இதே மரம் தானே, நீ உள்ளே போ. அப்போ அவன் இன்னும் கொஞ்சம் காட்டுக்கு உள்ளே போகிறான். ஃபுல்லாக சந்தன மரம். ஒரே சந்தோஷம். வெட்டுறான் 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 வெட்டுறான், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போது என்ன ஆகும், அடுத்து மனசு நிற்கும்ன்ற அதில் அடுத்து என்ன. ஸோ அதே ஞானிகிட்ட போகிறான். நல்லா இருக்குது, சம்பாத்தியம்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, நம்ம கிராமத்திலே நம்ம ஒரு பெரிய ஆளாக வந்துட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ இன்னும் உள்ளே போ அப்படின்றாரு. அடுத்து உள்ளே போகிறான். பார்த்தா வெள்ளியில் செஞ்ச மரம், இது மலை. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். எடுத்து எடுத்து வெட்டி 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 நிறைய ரூபா சேர்த்து வீடு எல்லாம், பங்களா, காரு எல்லாம் வாங்கிடுறாரு. ரொம்ப ஹாப்பி. ஹீ இஸ் வெரி கண்டென்ட். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் அடுத்து போகிறான் திருப்பி. எங்கள் ஊர்லேயே நான் தான் பணக்காரனாக இருக்கணும், அப்போ அதுக்கு என்ன செய்கிறது, இன்னும் உள்ளே போனோடனே தங்கத்தில் செஞ்ச மலை, அங்கேருந்தும் நிறைய எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு ஊருக்கே பெரிய ஆள் ஆயிடுச்சு, நாட்டுக்கும் பெரிய ஆள் ஆயாச்சு. அப்போ உலகத்திலே பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி அவன் ஞானிகிட்ட போய் கேட்குறான், நான் தான் நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேனாக இருக்கணும். அப்போ இன்னும் உள்ளே போ. அப்போ உள்ளே போனால் ஃபுல்லாக டைமண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம்ஸாக. அதை பார்த்து அவன் அவ்வளோ ஆசையாக அதை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை, எனக்கு இவ்வளோ சொல்கிறாரு என்ன ஞானி, அப்புறம் இவரே பரதேசி மாதிரி அந்த மரத்துக்கடியிலே உட்காந்துருக்காரு, அவர் இதெல்லாம் எடுத்து என்னை மாதிரியே செஞ்சு எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி அந்த ஞானிகிட்டே போய் இந்த கேள்வியை கேட்குறான். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, உன்னோட தேடலெல்லாம் விட மிகப்பெரிய பொக்கிஷம் என்கிட்ட இருக்கு. அது என்ன பொக்கிஷம்னு எழுதுங்க. எழுதியாச்சா? ஓகே, சொல்லலாம். நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்க? எஸ், தன்னம்பிக்கை, பீஸ், ஓகே, இது எல்லாமே மாயை என்ற புரிதல். போதும், கடவுளின் இறைவனை தேடுறது, விஸ்டம் ஆஃப் ஃப்ரீடம், திருப்தி, நிறைவு, கண்டென்ட், அமைதி, connection with the divine. Online, anyone would like to say? Sujia. Yes. Jamun. Jnanam, fine. Jamun. Very good. Podum endra manam. Yes. Rama. God, fine. ஸோ எல்லாருமே என்ன, போதும், அமைதி, இது எல்லாம் நிரந்தரம் கிடையாது, இது எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இதே மாதிரி தான் எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தனை ஒரு ஞானி கூட்டிகிட்டு போகிறாரு. நீ மலைக்கு உச்சிக்கு வா, அங்கே நீ தேடுற பொக்கிஷம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு.
அப்போ இவன் வந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான், ஹாப்பியாக எல்லாத்தையும் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இயற்கையை இன்னும் எவ்வளோ தூரம் அப்பப்போ கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. மேலே ஏறி போகிறப்போ ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, உச்சியை ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்து மேலே அந்த ஞானி நிற்கிறாரு, இவன் பின்னாடியே ஆர்வமாக மேலே ஓடி வர்றான். வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படியே சுற்றி வெறும் காடு தான் இருக்குது, ஒரு பொட்டல் இடம். அப்போ ஞானி சொல்கிறாரு, இதை பார்க்குறதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், எதை அப்படின்னு தேடுறான். இதை தான் உனக்கு பார்க்குறேன், இதை பார்க்குறதுக்கு தான் என்னைய இவ்வளோ ஆசையாக சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3.5 மணி நேரம் என்னை மாங்கு நடக்க வச்சிங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, அப்போ நீ என்ன எதிர்பார்த்து வந்த? அப்போ முதவே உன்கிட்ட சொல்லியிருக்கணுமோ இங்கே வந்து ஒன்றுமே இருக்காதுன்னு. அப்படி சொல்லியிருந்தேன்னா நீ இந்த ஜேர்னியை எடுத்திருக்கவே மாட்டிய. அப்போ இவன் சொல்கிறேன், எதுக்கு அப்போ எடுத்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே இந்த ஞானி சொல்கிறாரு, சரி உனக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும் போல், இல்லைன்னா நீ திருப்தியே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்து அதை பார்க்குறது தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரு பூ இருக்குது, ஒரு கல், சாதா கல். உடனே அவன் சொல்கிறான், இப்போ அந்த பூவை பார்த்து எனக்கு அதை காமிக்க தான் வந்தேன்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே அவனுக்கு ஒரே கடுப்பாகுது, என்னைய வந்து இந்த கல்லுக்காக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னோடனே அந்த ஞானி அவனை பார்த்துட்டு ஒரு சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போயிடுறாரு. போகிறப்ப அவன் அப்போ அந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப தான் அவனுக்கு தோணுது, அவன் வந்து தேடி வந்தது எது? நம்ம இப்போ எல்லாம் எழுதணும்ல, நம்ம எல்லாம் இதுன்னு தேடி வந்தோன்ட்டு, அது தேடி வந்து அது கிடைக்கிறப்ப என்ன பார்க்கும்? ஒன்றுமே இருக்காது, வெறுமை, மௌனம், ஒன்றுமே இருக்காது. நீ அந்த ஏறி வர்ற பாரு, அந்த பயணத்தை என்ஜாய் பண்ண பழகு. அதை நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே வா. ஒவ்வொரு சேலஞ்ச் வர்றப்பையும் உட்காந்துடாத, எந்திரிச்சு நடந்துக்கிட்டே வா. ஏன்னா நீ அந்த இடத்த ரீச் பண்ணோன்னே உனக்கு இப்போ பொக்கிஷமாக எதுவுமே தோணாது. அப்போ அவன் வந்து சொல்கிறான் அந்த ஞானிகிட்ட, அப்போ எல்லாமே இந்த பயணம் தானா? அப்போ அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிடுறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிட்டு இருக்க எல்லா விஷயமும் ஒரு ஸ்டேஜ், அந்த சொல்கிறீங்கல்ல, ஒரு நிம்மதி, ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு நிறைவு, அது எல்லாமே மௌனத்தில் தான் முடியும். ஒன்றும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. இது எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை உணர்றப்ப அங்கே வெறும் வெறுமை தான் இருக்கும். நீ இப்போ எடுக்கிற பயணம் தான், எல்லா ட்ராமாவும் இந்த பயணத்தில் தான் இருக்குது. நீ அதை கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா அதை விட அழகான பொக்கிஷன்றது வெறுமை மட்டும்தான். அப்போது இந்த ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறோம்ல, நம்ம எல்லாம் இப்போ அந்த ஏஜில் இருக்கிறனால சொல்கிறேன், ரொம்ப மிகப்பெரிய கருவி நம்மளை இந்த ஜேர்னியில் அழகாக கொண்டு போகிறது அன்பு மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு மட்டும்தான், ஆசை கிடையாது. நம்ம பிள்ளைங்க மேலே என்ன வைக்கிறோம்? அன்பு வைக்கிறோமா, ஆசை வைக்கிறோமான்னு பாருங்கள். ஏன்னா நீ ஆசை வச்சேன்னா அடுத்து வந்து பாசம் வரும், அதுக்கப்புறம் பற்றுதல் வரும், ஒட்டிக்கிடுவ அப்படியே. அதுக்கப்புறம் என்ன வரும்? எதிர்பார்ப்பு வரும், எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ஏமாற்றம் வரும், ஏமாற்றத்துக்கு அப்புறம் கோபம் வரும், கோபத்துக்கு அப்புறம் கவலை தான் வரும். அப்போ அந்த அன்பு, ஏன்னா நான் சுற்றி இப்போ எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் நான் அம்மாமார்களை பற்றி தான் பேசுகிறேன், நான் அப்பா மார்களை விட்டுருங்க. நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன், நான் உனக்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அந்த பிள்ளை திரும்பி கேட்குது, உன்னைய நான் சாக்ரிஃபைஸே பண்ண சொல்லலையே,
உன் வாழ்க்கையை எனக்காக நீ விட்டுக்கூடன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேல என்னை நீ கொண்டு வந்திருக்கணும். See, you have decided to sacrifice your life for your children. சொல்லி காமிக்க கூடாது. அங்க வந்து பற்றுதல், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் வருது. அன்புன்றது ரொம்ப ஈஸியான வார்த்தையா இருந்தாலும் அந்த அன்பு மனசார வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படி நினைக்காதீங்க. எதையும் அப்படி தேடி போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு ஹாப்பியாக போயிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நீங்களே நினைப்பீங்க, என்னடா மலை உச்சியில் நிற்கிறோம், அந்த அழகான மௌனம் எனக்குள்ள இருக்கு, அதே எனக்கு போதுமே. நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கூடாது, நான் அதனால தான் பிள்ளைங்கள்ட்ட சொல்வேன், நீ அந்த மாதிரி நினைக்காத. நீ உன் பயணத்தில் போய்கிட்டே ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தானாகவே அது உன்னை விட்டு போயிடும். பீஸ்ஃபுல் வாரியர்னு ஒரு மூவி, சூப்பரான மூவி. அது 2006 ஐ திங்க் ரிலீஸ் ஆனது. அதில் அவன் அப்படி தான் ஒரு ஜிம்னாஸ்ட். அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனால் ஒரு கால் இதாயிரும். அப்போது அவன் எப்படி அதை ரிவைவ் பண்ணி திருப்பி வர்றான் அப்படின்றத உடஞ்சி உட்காந்துருவான். ஏன்னா ஒரு கால் ஃபுல்லாக நொறுங்கிடும். அப்போ ஃபுல்லாக ராட்ஸ் வச்சு தான் அவனை நிப்பாட்டியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு தான் அவன் வந்து திருப்பி வருவான். அப்போ வந்து அவனை கைட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயினர் வந்து சொல்வார், a warrior will never give up. அப்போ நான் இவ்வளோ ஒரு அழகான பாதையில் இருந்தேன், என் கால் இப்போ உடஞ்சிருச்சு, என்னைய போய் டோன்ட் கிவ் அப்னு சொன்னால் எப்படி முடியும்? அப்போ அவர் சொல்வார், உனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டே உனக்கு வர்ற சேலஞ்ச், உன்னால் அதையும் தாண்டி போக முடியும் அப்படின்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். அப்புறம் தான் அவன் அதை எடுத்து அடுத்து 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 போவான். he will win the final competition, he will become an amazing gymnast. ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ லைஃப்பில் நம்ம ஒன்றுமே வேணாம், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எதையுமே தேடாதீங்க, தானாக வந்துடும். அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், மற்றவங்களை பார்த்து காம்படிஷனே எடுக்காதீங்க. அதனால தான் நான் நம்ம யோகா மேட்லேயே நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறது. தினம் ஒரு குட்டி ஸ்டெப் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் யோர் செல்ஃப். உனக்கு வெற்றி தோல்வி எல்லாமே நீ தான், பக்கத்தில் இருக்கிறவனை வச்சு கிடையாது. நான் அதனால தான் எந்த காம்படிஷனும் ஜட்ஜ் பண்ண என்னை கூப்பிட்டா நான் போவே மாட்டேன். அதுவும் குட்டீஸை ஜட்ஜ் பண்ண கூப்பிட்டா போவே மாட்டேன். அது வேண்டாம், அந்த காம்படிஷனே வேண்டாம். நீ கம்பீட் பண்ண வேண்டிய ஒரே ஆள் ஒன்னே மட்டும்தான். இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு கூட இருக்கு, எனக்கு கம்மியாக இருக்குது, அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ஏன் கொடுக்கல, என் பக்கம் ஏன் திரும்பி பேச மாட்டேங்கிற, அங்கே மட்டும் பேசுகிறேன், மேம் அங்கே சாரி உடுத்திட்டாங்க இங்கே சாரி உடுத்துறேன். தானாக வரும் கேர்ள்ஸ், வரும். நீ எதையுமே தேடாத, உன்னை மட்டும் மேம்படுத்திக்கிட்டே போ. கண்டிப்பாக அந்த உச்சி, அந்த அழகான மலை உச்சியை நீ ரீச் பண்ணும் போது திரும்பி நீ பார்க்குறப்ப, இது எல்லாம் ஒரு ட்ராமா தானா, ஒரு மாயதானா, இதுக்கா நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாமே அப்படின்ட்டு தோணும். அந்த உச்சிக்கு நீ வர்றப்ப சூப்பரா இருக்குது மேம், உங்களோட ஸ்பீச் ரியலி எக்ஸலென்ட். தேங்க் யூ ஜா. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதெல்லாம் மறந்து போயிடுது மேம், அதான் ஏன் தெரியல. எந்த ஸ்டேஜுக்கு வர்றப்ப எந்த ஸ்டேஜ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிவன் சொல்றேன், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பழக மனசு நமக்கு இருக்குல்ல, அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறது. குரங்க விளாட விடுஞ்சாம எவ்வளோ நாள் விளாடும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உட்காந்துருந்தானா.
அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணால் வராது, தானாகவே போயிடும்.